அங்கே பார்த்தியா, அங்கெல்லாம் ஏன் இருக்கான்னே தெரியாது, ஒரே இருட்டா இருக்கா. ஆமாம் சார். போ ஈசிஆரில் கோடிக்கணக்கில் சொத்தை வாங்கி போட்டு எங்கேயாவது போயிடுறானுங்க. இவனுங்க சொகுசாக வாழ்கிறதுக்காக பிஸ்னஸ்ஸு அது இதுன்னு நடத்திக்கிட்டு குடிச்சிட்டு ஆட்டம் போடுறதுக்கும் பூத்தடிக்கிறதுக்கும் இடத்த வாடகை விட்டு சம்பாதிக்கிறானுங்க. என்ன பண்ணிரு, இந்த ஐலாண்டை பார்த்தா ஒரு மாதிரியா இருக்குதா? ஆமாம் சார். இந்த மாதிரி இடம் இருக்கிறதுனால தான் பிள்ளைங்கள்லாம் போதைக்கு அடிமையாடுதுங்க. அதுக்கப்புறமா அங்கே தொட்டான் இங்கே தொட்டான், அதை பண்ணா இதை பண்ணான்னு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் நிற்குது. அதுக்கு நம்மளே பஞ்சாயத்து பண்ணணும். இதுக்கே எப்படி சலிச்சுக்கிற? நீ 1 மாதம் ஆகல, 5 வருஷமா இங்கே தான் என் குப்பை ஓட்டிட்டு இருக்கிற. அப்போ அங்கே ஒரு நாய் நரி கூட கிடையாது. ஃபுல்லாக சவுக்கு தோப்பம், 3 பக்கம் கடலும் தான், ஒன்றுமே கிடையாதியா. எங்கேயாவது ரிசார்ட் அங்கங்கன்னு தான் இருக்கு. இதெல்லாம் எதுக்குன்னு நினைக்கிற? இந்த பசங்க வந்து கும்மாளம் அடிக்கிறதுக்கும் பொண்ணுங்களை கூட்டு வந்து ரூம் போட்டு விதவிதமான போதை வேற. நம்ம யாரையும் எதையும் கேட்க முடியாதியா. பெரிய இடத்து சமாச்சாரையா, அவங்களே காசை கொடுத்து ஆஃப் பண்ணிடுவானு. ஒன்று பெற்றவங்க பிள்ளைங்களை சரியா வளர்க்கணும், இல்லை பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் சொல்லி கொடுக்கறது கேட்டால் திருந்தணும். அதுவும் இல்லை. இதில் வேற பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் பிள்ளைங்களை அடிக்கக்கூடாதுன்னு புதுசாக சட்டத்தை வேற போட்டு தொலைச்சிட்டானுங்க. அதோட முடிஞ்சு போச்சு. இப்படி இருந்தால் அந்த சமுதாயத்தை எப்படி திருத்த முடியும்? நமக்கு அந்த வேலையும் இல்லை. நம்ம வேலை என்ன? நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை பார்த்துக்கிட்டு நம்ம பொழப்பு நம்ம குடும்பம் அப்படின்ட்டு போக வேண்டியதாயா. கரெக்டாக சொன்னீங்க சார். இந்த இருட்டுக்குள்ளே வீட்டை கட்டி வச்சிருக்கானுங்க. பன்னீர், இதெல்லாம் வீடு இல்லையா, எல்லாமே ரெசார்ட்டியா. இதாயா அந்த ஆலிவ் ஐலாண்டு, 3 பக்கம் வெறும் தண்ணி தாயா. இங்கே என்ன நடந்தாலும் யாருக்கும் எதுவும் தெரியாதியா. நான்லாம் இங்கே வந்து போகிறதே பெரிய அதிசயம்யா. எவனையும் கூட வர மாட்டான். நான் ஒரு இன்ஸ்பெக்டர் தாயா பேரு. பைக்கில் தனியாக வந்துட்டு போவையா. மொத்தத்தில் பேய் கூட குடும்பம் நடத்துகிற மாதிரியா. ஐயோ, என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? நீங்கள் சொன்னதை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கேன் சார். அதெல்லாம் போக பழகிருமையா. நாங்கெல்லாம் வேலை பார்க்கலையா? இதுக்கு அந்த பக்கம் நடிகர்கள்லாம் இடம் வாங்கி போட்டிருக்காங்கயா. நான் வண்டி எடுப்பாரு, நான் பெரிய எடுத்து பசங்க நிறுத்து வண்டியா. ஏய் வண்டி நிறுத்து. எங்கே இருந்து வரீங்க? ரெசார்ட் சார். ரெசார்ட் சார். அது யாரு? ஃப்ரெண்டு தான் சார். என்னது? ஃப்ரெண்டு தான் சார். சார் ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டாமா சார் போச்சு சார். யோ, இதையும் அவகிட்டே கொடு. போயா பணம் கொடுக்குறானா? ரெடியா வண்டியா? ஆளப்பாரு. நம்பர் நோட் பண்ணு. TN09 BS7890. முன்னாடி தேவைப்படும். போ பண்ணிரு. நிர்வாஸ் வா, ஒரு வண்டி நிற்கிற மாதிரிங்களா? ஆமாம் சார். டார்ச் அடிச்சு போடு. சார் ஏதோ ஒயிட் கலர் BMW கார் மாதிரி இருக்கே சார். ஆறடி. கார் நடிச்சு அவனையும் காணும். போய் என்னன்னு பார்த்துட்டு வாயா. ஓ நேரத்தில் சாவுக்கு ஆக்கிடும். எவனையாச்சும் தள்ளிட்டு வந்துடும். J12 காணாத்தூர் இன்ஸ்பெக்டர் ஓவர். ஜிப்சி எடுத்துட்டு வந்துருக்கீங்க. அவனோட ஸ்டேஷன்ல வந்துடுறேன். ஓவர். போலீஸ் வர்றது தெரிஞ்சும் கூட எவ்வளோ தைரியமாக இருக்கானுங்க பாரு. எப்படி உனக்கு வீட்டில் அலோவ் பண்ணுறானுங்க?
நல்லா பாரியா. இவரு வேற நேரம் கட்ட நேரத்தில் பயத்தை கிளப்பிக்கிட்டு என்ன செய்யுது இந்த வரேன். ஓ எவனாவது போதையை போட்டு மொட்டையா இருப்பாயா நீ வேற. சார் இல்ல சார், நீங்களும் ஒரு பாருங்க வாங்க. சொன்னா கேட்க மாட்டேன். சார்ஜ் கூட இந்த மாதிரி என் சர்வீஸ்ல நான் பார்த்ததே இல்லை சார். பதறாதையா. நல்லா பார்த்தியா ஆள் யார் இருக்காங்களா? சார் ஆள் மாதிரி தெரியல சார் எனக்கு. ஏதாவது சொல்லிட்டு இருக்காதையா. சொல்லுங்க சார். ஈயா முக்கியதியா ஆக்கே பயங்கரமா இருக்கியா? ஆமாம் சார். வாயா சார்ஜ் கண்ட்ரோல் ரூம் கானாத்தூர் இன்ஸ்பெக்டர் ரிப்போர்ட்டிங் டு கண்ட்ரோல். இந்த ஆலிகாயில் பீச் ஓரத்தில் பைத்தூர் BMW TN01AU 076 என்ற காரில் டீகம்போஸ் ஆன நிலைமையில் ஒரு பாடி இருக்கு. டியூட்டி லெட்டர் கொடுங்க. ஓவர். மைக் காலிங் இன்ஸ்பெக்டர் கானாத்தூர். இம்யூனிட்டி ஸ்பாட்டுக்கு ஒரு 108 ஆம்புலன்ஸ் இருக்குங்க. லொக்கேஷன் கானாத்தூர் ஆலிகாயில் பீச். ஓவர். இப்போ சினிமா திரையுலகத்துல ரொம்ப பதட்டமாகவும் பரபரப்பாகவும் பேசப்பட்டிருக்க ஒரு தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா கதை திருட்டு. வாக்காளன் திரைப்படத்தின் கதை திருடப்பட்டதா இல்லையா என்ற கருத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்ள 4 சிறப்பு விருந்தினர்கள் நம்மோடு வந்திருக்கிறார்கள். முதல் படியா, வாக்காளன் திரைப்படம் கதை திருடப்பட்டதா? கதை திருடப்பட்டது அப்படின்னு சொல்றதே முதல்ல தப்பு. உண்மை என்னன்னாக்க நல்ல கதையை நல்ல டைரக்டர்கள் வச்சிருந்தாங்க, கதையை கேட்கறாங்க. கதை நீங்க கேக்குறீங்களா? கதையை கேட்கறதுனாலதான் நாங்க சரியா படம் எடுக்க முடியுது. எங்க நிறுவனத்துல நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்க சார். நீங்க ப்ராப்பரா எப்பயுமே ஒரு அசண்டாட்டை கொடுத்து உட்கார வச்சு 2.5 மணி நேரம் கதை கேட்டதா உங்க கம்பெனியில சரித்திரமே கிடையாது. பல படங்கள் கதை கேட்காம எப்படி பண்ண முடியும்? எப்படி அந்த படம் வரும்? எப்படி கதை கேட்டிருக்கீங்க சார்? நீங்க கேட்டிருக்கீங்க, கேட்காம படம் சொல்லல. இன்னொரு அஸ்டண்டோட கதைய உங்க கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்க அஸ்டண்டர் கேட்டு உங்களுக்கு அந்த கதையை சொல்லி கதையை எடுத்துட்டு வராங்க ஒரு டைரக்டர். அவர் கதை தானா அப்படிங்கிறத கேட்டுதான் கேட்க முடியும். இன்னொருத்தர் கதையா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. அது அவங்க எங்கேயாவது அசிஸ்டன்ட் டைரக்டர் ரூம்ல டீ கடையில குடிக்கும்போது சொல்லியிருப்பாங்க. அது எங்களுக்கு தெரியாது. எங்க நிறுவனத்துக்கு வரும்போது நாங்க கேட்கறோம், நல்லா இருந்ததுனாக்கா ஒரு டைரக்டர் ஆக்குறோம், இடம் பண்றோம். எங்க இவங்க எடுக்க ஒவ்வொரு படத்துக்கு ஒவ்வொரு அசிஸ்டன்ட் எதுக்கு நிக்கிறாங்க? ரைட்டர் சுனில் நிக்கிறாங்க, டைரக்டர் சுனில் நிக்கிறாங்க, பேசி பாக்குறாங்க, போட்டுதான் போவாங்க. ஆமா, இவங்க ஏதாவது பணம் சம்பாதிக்கிறதுக்காக, இவங்க ஏதாவது கேட்கறதுக்காக நாங்க நீங்க மண்ண 4 படம் அப்படிதான் வந்துருக்கு. 400 கோடி போட்டு செலவு பண்றான். அவங்க ஏதாவது பேருக்காக போடுறாங்க, சம்பாதிக்கிறதுக்காக ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பேச முடியாது. ரைட்டர் சுனில் பாத்தீங்கன்னா இப்ப எடுத்துக்கிட்டு இருக்க ஒரு படம். அந்த படத்தோட இயக்குனர்
ஏற்கனவே 3 படத்துல இதே சர்ச்சை பண்ணி ப்ரொடியூசர் கவுன்சில்ல போய் பணமும் கொடுத்து காம்ப்ரமைஸ் ஆயிருக்காங்க. இப்ப எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு சிந்தனையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு இருக்கு. இப்ப நீங்க நினைக்கிற சிந்தனை நான் நினைக்கிற சிந்தனையும் ஒன்னா இருக்கும். அது அவரும் எழுதியிருப்பாரு, இன்னொரு டைரக்டரும் எழுதியிருப்பாரு. எடுக்க வந்த நேரத்துல அவரு ஏற்கனவே ஒரு சிந்தனை வச்சிருந்தப்ப இது ஏன் கதை தான் அப்படிங்கும் பொழுது அந்த நேரத்துல எழுதி நான் பதிவு பண்ணியிருந்தேன் அப்படின்னு இல்லப்பா. நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டரும் டைரக்டரும் வந்து கதையை வச்சுட்டு அப்படியே அவங்க என்ன சொல்லுவாங்க, குடும்பத்துல ஒண்ணு அந்த பிள்ளைய விட மேல பாதுகாக்கிற எத்தனையோ உதவிகள் நான் பாக்குறேன். எங்க ஆபீஸ்க்கு வராங்க பார்த்தீங்கன்னா இந்த கில்ல முந்தா நாள் ஒரு பிரச்சனை. படம் எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்கூல் வச்சிருக்காங்க. அவங்க வந்து படம் எடுத்து வராங்க. அவங்க கதையை உட்காந்து டிஸ்கஸ் பண்ணவர் அந்த கதையை கொண்டு பதிவு பண்ணிட்டாரு. பதிவு பண்ணிட்டு இப்போ அவர் படம் எடுக்க தெரியலன்னொடனே அவங்க வேணாங்க போது கதை ஏன் கதைங்கிறாரு. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, அக்ரிமெண்ட்லேயே வந்து கதையை எழுதின அந்த ஃபுல் கதையை இவங்க வந்து எல்லாத்துக்கும் தான் சொந்தம் எழுதியிருக்காங்க. அவரும் அதை கையெழுத்து போட்டுருக்காரு. அதனால அவங்க தப்பிக்கிறாங்க. ஸோ அதனால திருடனாய் பார்த்து திருடாட்டால் திருட்ட ஒழிக்கவே முடியாது. காங்கிரஸ் தலைவரோட மூத்த பொது செய்தி தொடர்பாளர் ஐயா, நீங்க இப்ப 3 பேரோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லி தெளிவா கேட்டிருப்பீங்க இல்லையா? இதுல உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? ஒரு புது கவிதை எழுதலாம், 2 வரி. தமிழ்நாட்டில் படித்தவனுக்கு வேலை இல்லை, நடித்தால் நாடே கிடைக்கும். அதை நோக்கி தான் தொடர்ந்து பயணமே போயிட்டு இருக்கிறேன். சினிமா மூலமும் பவர்ஃபுல் மீடியா. சரி, நான் உங்களுக்கு சொல்றேங்க, குடும்ப கதை ராமாயணத்துல வராத புது கதை யாராவது சொல்லுங்க. திரைப்படத்துறையில யாரு கதை எழுதுறாங்களோ அவங்க யூஸ் பண்றது ஒரு குறை இருந்தாங்க, அந்த பிரச்சனையே வராது. அதாவது ரைட்டர்ஸ் யூனியன்ல நம்பர் கேஸ்ல பண்ணுங்க, அது மாதிரி பண்ணுங்க, பக்காவா பண்ணுங்க. அந்த வழி இல்லாத உங்களோட காப்பாற்று வழி இல்லாத அசைத்து என்ன பண்ணுவா? உங்களோட முயற்சியை தொடர்ந்தா போராட்டம். இந்த ஒரு கதை எழுதுறதுக்கு ஒரு வருஷம் கழிச்சு ப்ரொடக்ஷன் நிறுவனங்கிறது வந்து அதில் வந்து எல்லாமே ஒர்க் பண்ணுறாங்க. எல்லா குடும்பமும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் ஒரு தயாரிப்பு நிறுவனம் ஆரம்பிச்சுட்டு அப்போ தான் மற்றவங்களாம் வர முடியும், எல்லா டைரக்டரும் வந்து படம் பண்ண முடியும். நிறுவனம் இல்லை அப்படின்னாக்கா அவங்க கதை சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அப்புறம் யார் தயாரிச்சிருப்பா, யார் படம் பண்ணுவாங்க? 10 வருஷம் 15 வருஷம் ஜெயில இருக்கவே அவங்க குடும்பம் எல்லாம் தெருவில் இருக்கு. அப்ப நாட்டு சோதனைக்காக அடிபட்டவன் உதப்பட்டவன் ஜெயில அடிபட்டவன் அவனை பத்தி எல்லாம் கவலைப்பட வேணாம். ஏங்க தனி வாழ்க்கையை அழிச்சுட்டு ஒரு ஜீவானந்தத்தை பத்தி அவனுக்கு தெரியல, சாந்தி பாட்டா பத்தி தெரியல, காவலரை பத்தி தெரியல, கக்கரை பத்தி தெரியல. தனி மனித வாழ்க்கையில ஒரு கேட்கறா வாழ்றது சினிமாவை நடிச்சா போதும். சினிமாவை உழைப்பாக வந்து பள்ளிக்கூட பாடபுத்தகம் வந்து அதை பத்தி நம்ம பேசுவாங்க. அவங்க ஏற்காக கொஞ்சம் வாழ்க்கை பண்ணி கொடுத்துங்க. தயாரிப்பாளரே குற்றம் சொன்னாங்க, சினிமாவே வராது. இயக்குனர் இல்லாம கதை இல்லாம நீங்க என்னதான் சார் சொல்ல வரீங்க? என்னைக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில இண்டிவிஜுவலிட்டி ப்ரொடியூசர் ஓய் கார்பெட் அப்படின்னு இந்த மாதிரி கம்பெனி உள்ள நுழைஞ்சதோ அப்புறம் தாங்க இந்த கதை திருப்பி ஜாஸ்தியா வெளியாகும். நல்லா எடுக்கிற டைரக்டருக்கு தான் வாய்ப்பு கொடுக்க முடியும், நல்லா எடுக்கிற டைரக்டருக்கு தான் கதை கொடுக்க முடியும். நல்ல கதை வந்தாதான் நாங்க மக்களுக்கு கொடுக்க முடியும். எங்களோட கனவு ரொம்ப நீளம், எங்களோட மனசு ரொம்ப எங்களோட பயணம் ரொம்ப தூரம், எங்களோட சுமைகள் ரொம்ப பாரம். யாரிடத்தில் சொல்லுவது கவலைகளை, எப்போதுமே இதுக்கு ஒரு தீர்வு இல்லை.
எப்போதுமே கேட்டதில்லை உலகமித. பார்த்த கதை கேட்ட கதை படிச்ச கதை பண்பாட்ட கட்டி காத்த பழைய கதை பட்டினியில் கிடக்கும் போது உதித்த கதை பல நாள மண்டைக்குள்ள உதித்த கதை தரைகளில் கண்ட பல கதைகளை வெள்ளி திரைகளில் கொண்டு வர தவிக்கிறோம். எல்லோரையும் நம்பித்தானே சொல்லுறோம், அத திருடிய நண்பர்களால் தோக்குறோம். யாரிடத்தில் சொல்லுவது கவலைகளை? எப்போதுமே இதுக்கு ஒரு தீர்வு இல்லை. கதைகளில் எங்க கதை பெரிய கதை, எப்போதுமே கேட்டதில்லை உலகமித. விட்டு உறவை விட்டு வந்தோமுங்க, எத்தனையோ உணர்வுகளை இழந்தோமுங்க. 3 வேளை பசியார முடியவில்லை, நிம்மதியா தூங்கி எழ இடமும் இல்லை. படைப்பாளன் என்ற ஒரு பெறெடுக்க நாங்க படுகிற அவமானம் கொஞ்சம் இல்ல. பல பேரை நம்பி நம்பி தோக்கையிலும் எங்க நம்பிக்கைக்கு எப்போதுமே பஞ்சம் இல்ல. யாரிடத்தில் சொல்லுவது கவலைகளை? எப்போதுமே இதுக்கு ஒரு கதைகளில் எங்க கதை பெரிய கதை, எப்போதுமே கேட்டதில்லை உலகமித. குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா, இது கொள்ளை அடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா. தப்பி தெரிந்து நடந்து கொள்ளடா, இதயம் இருந்த மறந்து கொள்ளடா. இருக்கும் அறிவை மடமை மூடிய இருட்டு உலகமடா, வாழ்வில் எந்த நேரமும் சண்டை ஓயாத முரட்டு உலகமடா. தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா, அண்ணா அண்ணா ஒரே ஒரு பெக்கு. யார்? நான் டைரக்டர்ண்ணா. தெரியா? ஆமாண்ணா. அண்ணா ஒரே ஒரு பெக்குண்ணா. ரொம்ப பசியில் இருப்ப போல. சாப்பிடு.
நம்மெல்லாம் ஒருத்தனும் மதிக்க மாட்டானுங்க, அதனாலதான் இப்படி கடறான். ஆமா, இவங்கெல்லாம் யாருன்னா? டேய் டேய் கேட்டு பலச்சினே நந்தரா. அன்றாட வாழ வைக்கும் தாய்நாட்டிலே சொந்தக்காரங்களை சுரண்டுவது எத்தனை நாள்? ஆர் அம்பாளா பேசுவது? அம்பாள் எந்த காலத்தில் பேசினால் அறிவுகட்ட பூசாரி. கோயிலே குழப்பமாக்கக்கூடியவனே கல்யாணியின் தங்கையடா நன்றி கட்டவனே. நஞ்சால் அழித்து விட்டதடா. கண்டிப்பா நான் சிவாஜி வச்சு படம் பண்ணுவேன். சிவாஜி செத்து 19 வருஷம் ஆகுது. ஆனா சாரு சிவாஜி வச்சு படம் பண்ண போறாரா? இந்த மாதிரி பல பேர் தெரியானுங்க பைத்தியமா. இவெல்லாம் படம் பண்ண போறானா? இவரும் டைரக்டரா? நம்ம போயதா அசிஸ்டன்ட் டைரக்டர். படம் பண்ணிட்டு தான் சாவேன் இருக்கான். இப்படியே 60 வருஷம் ஓடிச்சு. மணி எந்திரா எந்திருப்பாங்க. ஆக்ஷன் மண்ணே ஒரே பட்ஜெட்டு முன்னே ஒரே ஹீரோ இல்லைனா டென்ஷன் ஆகாத. வீட்டுக்கு ஐடி வந்துடும். கம்முன்னு நீட்டுக்கு பர்றி சொல்லலாம். படு படு தூ தூ. எம்ஜிஆர் செத்து 33 வருஷம் ஆச்சு. சாரு 100 கோடி ரூபால எம்ஜிஆர் வச்சு டைரக்ஷன் பண்ண போறாரா? டைரக்ஷன் எல்லாம் எஸ்டெண்டட் கழட்டு பையங்க. தூ தூ. சினிமா ஹைவே ரோடு மாதிரி போயிட்டே இருக்கணும். தப்பி தவறி திரும்பி பார்க்கறதோ, சிக்னல் போட்டிருக்கா நிக்கிறதோ பண்ண முடிஞ்சு உன்னை கிராஸ் பண்ணி போயிட்டே இருப்பானுங்க. அப்புறம் நீ பஸ்ல பிளாட்ஃபார்ம் தான். அப்புறம் ரோடா நாயா திரிய வேண்டியதுதான். தம்பி அவரு பார்த்ததுக்கு வச்சு போடுறேன். 5 வருஷமா அப்படியே சொல்லிக்கிட்டு தான் அழிஞ்சுக்கிட்டு இருக்கிற அவன் ஒரு நீ ஒன்றும் பயப்படாத. அதுக்கு 6 மணிக்கு சூட்டு அதான் ஓடுறானுங்க. நீ உன டஸ்ட் ஜாயின் பண்ணிக்கிறியா? இவன் வேற என் நிலைமை தெரியாம பேசிக்கிட்டே இருக்கானே. 500 கோடி ரூபாய் பட்ஜெட்ல படம் பண்ண போற. ஜாயின் பண்ணிக்கிறியா? என்னது? ரஜினி, கமல், விஜய், அஜித் வச்சு படம் பண்ற. தமிழ் சினிமால உலக சினிமாலே அண்ணன் கையில. நீங்களாம் என் சிஷ்ய பிள்ளைங்க. ஓகே, ஜாயின் பண்ணிக்கிறியா? யோசிச்சு நல்ல முடிவா சொல். எனக்கு ஷூட்டிங் டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். டேய், வாய்ப்பு தர்றேன்னு குடும்பத்தை இழந்துடாதீங்கடா. இந்த சினிமா வித்தியாசமான போது இதில் நல்லவன் அவன் கெட்டவன் அவனுக்கு. இந்த சினிமா தேய்ச்சவனை மட்டும்தான் தூக்கிட்டு பார்த்தவனை திரும்பி கூட பார்க்க. இவனை வச்சு படம் பண்ணுறேன், அவனை வச்சு படம் பண்ணுறேன்னு தெரியாதுங்கடா. உன் கதையை மட்டும் நம்பு, இல்லை நடு ரோடு தான். அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்னை வச்சு படம் பண்ணுறேன்னு சொன்னீங்க, என்னாச்சு சார்? ஆமாம் தம்பி, மஸ்காரா பாட்டில் ஐட்டம் சாங்ல ஆடுவாள் அந்த பொண்ணு. ஹலோ, அவ கூட இப்பதான் உங்ககிட்ட கதை சொல்ல ஒரு டைரக்டர் வந்திருக்காரு. என்ன வச்சு ஓகே எப்போ சார் போறீங்க? அந்த கதையை தான் சொல்ல போறேன். வாய்ப்பை விட்டுறாதீங்க. கண்டிப்பா கதை சொல்லி மிரட்டிடுங்க சார். ஆல் தி பெஸ்ட் சார். உள்ள போங்க சார். மேடம் போலாம் சார். பெரிய வாய்ப்பு இருக்குப்பா. May I come in, sir? Yes, please come in.
டேக் யுவர் சீட். தேங்க்யூ சார். என்ன ஜேர்னரில் கதை வச்சுருக்கீங்க? ஹாரர் சப்ஜெக்ட். ஹவு மச் டைம் இட் வில் டேக்? 1 hour தான் சார். டெல் மீ. படைப்பாளன்னு ஒரு ட்ரஸ்ட் சார். அந்த ட்ரஸ்ட்ல இருந்து ஒரு பாலடைஞ்ச பங்களாக்கு 6 பேர் கொண்ட பசங்க வெக்கேஷனுக்கு கொடைக்கானல் போறாங்க. அந்த படைப்பாளன் ட்ரஸ்ட் ஃபாதர் சைமனால உருவாக்கப்பட்டு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வயோதிய காரணமா அவரும் செத்துறாரு. இறந்து போறதுக்கு முன்னாடி கொடைக்கானல்ல உள்ள அந்த ட்ரஸ்டுக்கு சொந்தமான ஒரு பங்களாவோட உயிரையும் அந்த ட்ரஸ்ட்லயே ஒப்படைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் படைப்பாளன் ட்ரஸ்ட்ல இருந்து ஃபாதர் சைமனால வளர்க்கப்பட்ட அந்த 6 பசங்களும் வெக்கேஷனுக்காக அந்த பங்களாக்கு போறாங்க. சிறப்பு அங்க யாருமே இல்லைனாலும் யாரோ அங்க வாழ்ற மாதிரி அந்த பங்களா ரொம்ப சுத்தமாகவும் தூய்மையாகவும் எப்பவும் இருக்கும். வீடு பூட்டியே இருந்தாலும் கணக்கச்சிதமாக சுத்தமாக இருக்குல்ல, ரொம்ப அழகாக இருக்குடா. என்ன கைஸ், ஹவ் இஸ் திஸ் ஹவுஸ்? ஏதோ டோர் சவுண்ட் கேட்டதுல. What sound is this? பயமா இருக்கு ஜாக். எக்ஸ்கியூஸ் மீ, யாரு? யாருங்க கதவு தட்டுறது? யாரு? சொல்லுங்க. வீட்ல யாரோ இருக்காங்களா ஜாக்? யாரும் இல்லையே. யார் தட்டுறது? எதுவும் பேசவும் மாட்டாங்க. எங்கடா அவங்க? ரோசு, நல்லா பத்திரமா பிடிச்சுக்க. என்ன ஜாக், குளிருக்கு எதமா இருக்கு போல இருக்கு. வந்து அன்னைக்கு லூசுங்களா, போங்க போங்க போங்க. சின்ன பசங்க இதில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போங்க, முதல்ல போய் ரூம்ல செட்டில் ஆகுங்க. நான் போய் உங்க பொட்டி படிக்கலாம் எடுத்துட்டு வரேன். செம்மையா இருக்குல்லடி. இந்த மாதிரி பங்களாவை நான் பார்த்ததே இல்ல. Yes, yes. I've also not seen such a place. It's very different. Yes, Yes, yes. Rose, something is burning. இதுவா? குளிராம இருக்கிறதுக்காக ஃபயர் போடுறது. Oh. வாவ், செம்மையா இருக்குல்ல? Hey. போட்டுக்கோ. எஸ். Wow! Fantastic! Wow, the bed is very cushy and nice. சமடா. எவ்வளவு பெரிய பெட் போடுறோம். அப்பா தள்ளி போறா. சென்டர் குத்துறடா, குளிருக்கு எதமா இருக்கு. எப்படிலாம் கட்டி வச்சிருக்கான் பாரு. பிரிட்டிஷ் நாட்டுல இருந்து வந்து இங்க வீடை கட்டியிருக்கான். நம்ம ஊர்ல இப்படி ஒரு அழகான வீட்டை நான் பார்த்ததே இல்லை. பா,
சும்மா எப்படி கம்பீரமா நிக்கிறான் பார். இவ்வளோ அழகா வீட்டை கட்டி வச்சுட்டு ஏன் நம்ம ட்ரஸ்ட்டுக்கு எழுதி வச்சுட்டு போனா என்னமோ ஃபாதருக்கு தான் தெரியும். வாழும் கடவுள். வாழ்ந்துட்டடா, நீ கடவுள் தான்டா உண்மையிலையா. நல்ல ரசனையோட தான் கட்டியிருக்கான் மனுஷன். ஜாக், யாரு ரோசா? may I come in, Jack? உள்ளவா உள்ளவா. எப்படி கட்டியிருக்கான் பாத்தியா? செம்மையா இருக்கு. வாவ். ஜாக், யார் இந்த மொட்டை பாஸ்? அவன் தான் இந்த வீட்டை கட்டினவன். இப்போ எங்க இருக்கானோ? நம்ம ட்ரஸ்ட்டுக்காக இந்த வீட்டை எழுதி வச்சுட்டு போயிருக்கான். கிரேட் பர்சன். செம்மையா குளிருது. சட்னி ஏதாவது எடுத்துட்டு வந்த? இல்ல, எடுத்துட்டு வரல. ஆமா, பசங்க என்ன பண்றாங்க? அவங்க படுத்துக்கிட்டு இருக்காங்க, ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு. அப்படியா? ம். தோபரா பைபிள் படிக்குது. டேய் மூட்டு பறா. ஐயோ இவனு தொலைவர தாங்க முடியல. இந்த பங்களாவே ஒரு மாதிரியா இருக்கே. ஷேக்வாரா, டேய் இந்த பங்களா பார்த்தா பயமா இருக்கா? டேய் நான் இருக்கேன்டா, பயப்படாதடா. இதெல்லாம் ஒண்ணுமே இல்லடா. இவன் வேற மென்டல் மாதிரி கத்துறான்டா. கத்த வேணான்னு சொல்றா. டேய் மூட்டு பறா. உனக்கு இந்த பங்களா பார்த்தா பயமா இல்லையாடா? எனக்கா? ஹே என்னடா? என்னடா வெரோனிகா உன்னை பார்த்து சிரிக்கிறா போல. உன்னை தாண்டா பார்த்து சிரிக்கிறா. உன்னை பார்த்தாண்டா சிரிக்கிறா. உன்னை பார்த்தாண்டா சிரிக்கிறா. உன்னை தாண்டா. பங்களா பார்த்துட்டு மூத்திர போற பசங்க நீங்க. உங்களுக்கு வெரோனிகாவா? எனக்கு தாண்டா வெரோனிகா. சரிப்பா, வர்றியா? உனக்கு தான் ஒரு பெட் வச்சுக்கலாமா? நம்ம வரும்போது ஒரு கல்லறை பார்த்தல. ஆமா, அந்த கல்லறையில் போய் நீ படுக்கணும். சும்மாலாம் இல்லை, நைட்டு 12 மணிக்கு போய் படுக்கணும். என்ன புரியுதா? படுத்துட்டா போச்சு. இப்போ மணி 11:50. இப்போ நீ படுத்துட்டு காலைல வந்துட்டேன்னா வர்ணியா உனக்கு தான்ப்பா. நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். என்னடா மாமா? ஆமாம் மாமா, ஓகே. சரி வாடா நம்ம தூங்கலாம். நாங்களாம் சின்ன வயசுலேயே கலரில் போயிட்டு படுத்தவங்க. நாங்கள் என்கிட்டயே வா. வாங்கடா பாடி போடா. நான் போகிறேன். இந்த பங்களாவில் 12 மணிக்கு தான் பேய் வருமா? வராது, ஆனால் வரும். பார்த்து தூங்குங்கடா. போய் படுக்கிற. வெரோனிகா எனக்கு தான்டா. செம்ம குளிரா இருக்கு. ஜாக்கு ரோஸ் வெரோனிகாலாம் தூங்கியிருப்பாங்களோ? டேய் இதுடா, வாடா வா. சுரு போட்டுக்கோ. அவன் எங்கே போகிறான்னு பார்க்கணும். சீக்கிரம்டா வா வா. அவன் போயிட்டான்டா. ஏய் வாடா, எங்கே போகிறான் பார்க்கலாம் வா. டேய் இதை போகிறான் பாரு. அவன் தேடி போயடா. அங்கே போகிற மாதிரி போவான், ஆனால் போக மாட்டான். நம்மளை அவன் ஏமாத்துவான்டா. நான் சொல்கிற மாதிரி நீ கேளு. நீ அவனை ஃபாலோ பண்ணிட்டே போ. போடா. நீ இல்லையா? வந்துடுடா. நீ போ போடா. இவ்வளோ இருட்டா இருக்கு. இவன் யார்கிட்ட பேசிட்டு போறான்? ஒருவேளை பேய்கிட்ட பேசிட்டு போறானோ?
தம்பி ஆர்வத்துக்குள்ள இங்க வந்து படுத்திருக்கு. யார் நீங்க? என்ன ஆல்பர்ட் வீட்டுல வந்து படுத்திருக்கிறா? ஆல்பர்ட் வீடா? அப்ப நீங்க? என் வீடியா? இது உங்க வீடா? வயசான ஒரு மாதிரி தெரிஞ்சிச்சு. ஒரு வேலை கனவா இருக்குமோ? ஆளடைஞ்ச கல்லறையா இருக்கே. படுத்துடலாம். பிரபாகரா பயந்தபுலி இப்படி தெரிச்சு ஓடுறான். போடா போ. விரோனிகா எனக்கு தான். சரி நம்மளாச்சும் சத்தப்பட்டுப்போம். அப்பாடா என்ன ஒரு சுகம். பழங்காலத்து சமாதியா இருக்கும் போல. இந்த சமாதிக்குள்ள எப்படிதான் பேய்னா தூங்குமோன்னு தெரியல. இந்த மாதிரி வெளில வந்து காத்தோட்டமா தூங்கலாம்ல. எக்ஸ்கியூஸ் மீ பாஸ். என் வீட்டுல வந்து படுத்து கிடக்குற யார் நீ? அவனை பிடிங்க. இருட்டா இருக்கேன். இங்கதானே எங்கேயோ பார்த்தோம். யாரு கொண்டு வந்து இங்க வச்சிருப்பா? இவ்வளவு மலை மேல எப்படி வந்து கட்டினானுங்க? எங்க இருக்கும்? அந்த அன்னைக்கு தானே பார்த்தோம். பயங்கரமா இருக்கு. எங்க எங்க அப்பா பெருசா இருக்கு. இது ரொம்ப அபூர்வமாச்சு. ஜீசஸோட கிராஸ் இது எங்க இருக்கு? ஃபுல்லா தங்கமா இருக்குமோ? பயமா வேற இருக்கு. இதை யாரு இங்க வச்சிருப்பா? ஐயோ, இந்த காலில் ஜாக்கெட்டை காய்ப்போம். முதல் இங்கிருந்து போயிடலாம். இவ்வளோ இருட்டா இருக்கு. இதுக்கு முன்னாடி இங்க யாராவது வாழ்ந்துருப்பாங்களோ? உள்ள வந்தாச்சு. டேய் நீ ஓடி வந்துட்ட. உண்மையான பேயை பார்த்தேன்டா. பயந்தே போயிட்டேன்டா. பாத்தியாடா? சத்தியமா பார்த்தேன்டா. கலர் ஃபுல்லா பேய்டா. அந்த கல்லறையை பார்க்க வர பயமா இருந்துச்சுடா.
இவன் வேற எங்க போனான்னு தெரியல. எங்கடா போனா ஷேக்வாரா? அப்போ உன் கூடயும் வரலையா? முன்னாடி போக சொல்லிட்டு பின்னாடி வரேன்னா எங்க போனானே தெரியலடா. ஜாக்குக்கு தெரிஞ்சுன்னா சம்மத்துட்டும் குளிர் வேற தாங்கல. காலைல முதல் வழியா ஜாக்கிட்ட சொல்லணும்டா. சரி சரி வா போய் தூங்கலாம். எங்கடா போயிருப்பான் தெரியலடா. தேவையில்லாம என்னால தான்டா. என்ன சொல்றதுனே தெரியல. ஜாக். ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். காஃபி போடுறத நிப்பாட்டி ஜாக். ஏய், உங்களுக்கு தான்டா காஃபி. நாங்கள் 3 பேரும் பெட்டில் படுத்துட்டு இருக்கும் போது சொல்லு. ஒரு சேலஞ்ச் பண்ணி அந்த கலரையாண்ட போனேன். எந்த கலரை? நம்ம வர வழியில் ஒரு கலரை பார்த்தோம்ல. ஆமாம், சொல்கிறா. அங்கேருந்து தூங்கி எழுந்திரிச்சு வந்தா ஷேக்வாரா காணும் ஜாக். ஷேக்வாரவா காணுமா? என்னடா சொல்கிறான் இவன்? ஆமாம் ஜாக், பிரபாகரனை பயமுத்துக்காக நானும் ஷேக்வாரும் ஒரு பிளான் போட்டேன் ஜாக். என்னை முன்னாடி போக சொல்லிட்டு ஷேக்வாரா பின்னாடி வரேன்னு சொன்னான் ஜாக். சரி. கலருக்கு போயிட்டு திரும்பி வந்து பார்த்தா ஷேக்வாரா ஆளையே காணும் ஜாக். ரூமெல்லாம் தேடி பார்த்துடுவேன் ஜாக். என்னடா சின்ன பசங்க மாதிரி கதை சொல்லிட்டு இருக்கீங்க? பாத்தீங்களா? ஒழுங்கா தேடி எல்லா ரூமையும் பார்த்தா தேடி பார்த்தேன் ஜாக். நைட்டு தேடினேன் ஜாக். ரூம் ஸ்மெல் மட்டும் ஒரு மாதிரி இருந்துச்சு ஜாக். அதுக்குள்ள அவன் வந்துருவான்னு நினைச்சோம். அதை சொல்றதுக்கு உங்ககிட்ட ஒரு மாதிரி இருந்துச்சு. அதனால தான் நாங்கள் ரூம்ல போய் படுத்துட்டோம் ஜாக். என்னடா சொல்றீங்க? எங்க வந்திருக்கிறோம்? நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? வேற எங்கேயாவது படுத்துருக்கான்னு பாத்தீங்களா? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம் ஜாக். சரி விடுங்க, நான் வந்து பாக்குறேன். இந்த விஷயத்தை ராத்திரியே சொல்லிருக்க வேண்டாம், இப்போ வந்து சொல்றீங்க. சரி வாங்க போலாம். ஷேக்வாரா தான் ஜாக் நைட்டு 12 மணிக்கு கல்லறையில் படுத்துட்டு வான்னு சொன்னான். Hey Veronica! Hey Veronica! 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 எழுந்தது. What do you want? எங்கடி டவல? கூடுது. Stupid! You disturb my sleep. நான் stupid-ஆ? Chi. Why have you gone for bathing with a towel? லூசு மாதிரி பேசிட்டு போறா. லூசு.
எல்லா இடத்துலயும் தெரியாச்சு. அப்ப எங்க போயிருப்பான்? ஏய் என்னாச்சு? உள்ள யாரோ என் டவலை எடுத்துட்டு போன மாதிரி இருந்துச்சு ஜாக். டவலா? ஐயோ, இந்த வீட்டுல ஏதோ இருக்கிற மாதிரி நீ வேற பயமுறுத்தாத. அதெல்லாம் இருக்கட்டும், ஷேக் வர பாத்தியா நீ? இல்ல ஜாக். சரி வாங்க கல்லறையில போய் பார்த்துட்டு வந்துருவோம். அவனை வேற காணோம். எனக்கு வேற கொஞ்சம் அதை நினைச்சாலே ரொம்ப பயமா தான் இருக்கு. சரி வாங்க நம்ம எல்லாரும் போய் பார்த்துட்டு வந்துருவோம். Sorry Jack, I'm not coming. என்னமா சொல்ற? I'm not feeling well. ஃபீவரா? Yes. சரி நீ உள்ள போய் ரெஸ்ட் எடு. நம்ம போய் பார்த்துட்டு வந்துருவோம். சீக்கிரம் வா. முதல்ல அந்த கல்லறைக்கு போலாம். நீ பத்திரமா இரு. ஏய் சீக்கிரம் இருங்கடா. Guys, bye. இந்த ஷேக் வர எங்க போய் தொலைஞ்சானோ? அந்த அன்னைக்கு இப்படி Have they come back so soon? I was about to sleep, but they woke me up. Jack? Rose? Castro? Nobody's there. Then who knocks the door? Something is wrong. Is it a dream? Some time, but alas, they keep disturbing me. Jack? Are you there? Is there anybody here? Ooh, don't tap. Rose? Maybe Seguara is here, playing a trick on me, hiding somewhere here. I'm left alone. Oh.
My God. Who's playing here? Who's playing here? Who the hell is it? Jesus, please help me. Please come back, Jack. I've made a mistake. I would have gone with them. Oh, Jesus. Jack, please. Joe, Rose, please help me. Who is here? Come immediately. Jack, Rose.
ஏய் இருங்க, நீங்களாம் இங்கே இருங்க. வெரோனிகா, என்னாச்சு இவனுக்கு? லூஸ் மாதிரி போயிட்டு இருக்கான். ஏய் வெரோனிகா, சொல்றதே கேட்க மாட்டான். ஏய் வெரோனிகா, அங்கெல்லாம் போகாத, கார் அது. வெரோனிகா, 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 ஏய் வெரோனிகா, இங்க ஏண்டி வந்த? அவனை வீட்டுல தான் இருக்க சொன்னேன். வெரோனிகா, வெரோனிகா, வெளியே வாங்கல. இங்கே வந்தா ஆளை காணும். வீட்டுல தான் இருக்க சொன்னேன். இங்க என்னடி பண்ற? செவுத்துலயே முட்டுற. ஏய் 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 வெரோனிகா, வீட்டுல செத்து போனவங்க காட்டுல ஏண்டா பேட்டிக்கிட்டு இருக்க? வாங்க, அநேகமா நம்ம பார்த்தது வேற யாரோ கூட இருக்கலாம். உள்ள இருக்கலாம்னு பார்க்கலாம். வெரோனிகா, தெரியலையே, ஷேக் வர வேற காணோம். சரி, நான் இந்த பக்கம் போய் பார்க்கறேன். பாரு. வெரோனிகா, 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 பயமா இருக்கு. வெரோனிகா, 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 ஷேக் வெரோனிகா. ஏய் வாடங்க. வெரோனிகா, சீக்கிரம் வாங்க. வெரோனிகா, கதவை உடைக்கலாம். புடி, நோ நோ, தள்ளிக்கோ. நானும் பிடிக்கவா? வெரோனிகா சேக்குவாரா எதுக்காக இருந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கணுமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த 4 பேரோட உயிரும் போக போதுன்னு கூட தெரியாம செத்து போன 2 பேரை தேடிக்கிட்டு இருக்காங்க. இங்கிலாந்துல வசிக்கிற 7 குடும்பத்தை சேர்ந்த மிஸ்டர் ராபர்ட் கோக், எலிசபெத், இவங்களுக்கு மார்க் ஹென்ரின்னு ஒரு மகனும் ரூத்னு ஒரு மகனும் பிறந்தாங்க. இவங்க யூத இனத்தை சேர்ந்தவங்க. சென்ட் பிரான்சிஸ் தேவாலயத்துல குடும்ப வறுமை காரணமா ரூத் தன்னை சின்ன வயசுலயே இறைப்பணிக்காக தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டா. கொஞ்ச நாள்ல மார்க் ஹென்றி தன்னோட கடின உழைப்பால பெரிய தொழிலதிபரா உருவெடுத்தார். சில வருஷங்களுக்கு பிறகு இறைப்பணி செய்ய ஃபாதர் சைமன் மூலமா கொடைக்கானலுக்கு ரூத் வந்தா. அங்க வாழ்ற மழைவாழ் மக்களிடத்துல இருந்து தன்னோட இறைப்பணிய ஆரம்பிச்சா. சில வருஷத்துக்கு அப்புறம் மார்க் ஹென்றி தான் சகோதரியை பார்க்கறதுக்காக கொடைக்கானலுக்கு வந்தார். அவர் அங்க வரும்போது தான் சகோதரிக்கு ஒரு அற்புதமான கோல்டு ரோசரிய கிஃப்டா கொடுத்தார். அந்த அற்புத ரோசரி போப் 2ஆம் ஜான் பாலிடமிருந்து பெற்றது. தான் சகோதரி செய்யற இறைப்பணியை பார்த்து அவளுக்கு புனித இல்லம் ஒண்ணு கட்டி கொடுத்தார். அந்த இல்லத்திலேயே
சில மாசம் தான் சகோதரியோட தங்கி இருந்தார். ரூத் தன்னோட சகோதரனுக்கு நன்றி சொல்லிட்டு இனி தாம் வாழ்நாள் முழுவதும் இங்குள்ள மலைவாழ் மக்களுக்கே தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன்னு தான் சகோதரனை தனியா இங்கிலாந்துக்கே அனுப்பிட்டா. ரூத்தின் இறைப்பணி பரவலாக பரவ அந்த சமயத்துல தான் ஒரு கொடூரமான சம்பவம் நடந்தது. அந்த பகுதியில் உள்ள சில கயவர்கள் இவ தங்களோட மக்களை வற்புறுத்தி மதம் மாற்றுவதா நினைச்சு கொடூரமா தாக்கி நெருப்பால கொளுத்தி உயிரோடு அந்த பங்களா தோட்டத்திலேயே புதைச்சிட்டாங்க. ரூத் அணிஞ்சிருந்த அற்புத ரோசரியை எடுத்து அவ சமாதி மேலேயே வச்சு அவன் நித்திய ஜீவன் அடையாத அளவுக்கு அடக்கிட்டாங்க. இப்ப எல்லாருக்கும் சாவு நெருங்கிடுச்சு நெருங்கிடுச்சு நெருங்கிடுச்சு. வெரோனிகா, எங்கடா போறீங்க? ஏய் வெரோனிகா, ஷேக்வாரா, வெரோனிகா, ஷேக்வாரா, வெரோனிகா. என்னாச்சு என்னாச்சு கேட்கறேன். அங்கே அங்க என்ன அங்க என்ன இருக்கு? என்ன பார்த்த? என்ன இருந்துச்சு? எங்க இங்கே ஒண்ணு இல்லையே. ஃபாதர், எங்களை இப்படி மாட்டி விட்டீங்களே ஃபாதர். ஐயோ, என்னாச்சுன்னு தெரியலையே. Knowing that they to murder me, I still accepted and sacrificed my own life so that your lives can be saved. But those archers brought them very near life. Parrots eat fruits, eagles peck on corpses. What are the same species? And each differs in quality and nature. So also some human beings who sin against others even after death. I have been solved now. Let your memories resurrect my soul for eternal life. Let this altar turn to dust and ashes. இந்த 6 பேர்ல ஒருத்த மட்டும் தான் உயிரோட இருக்கான். அவனும் சாவு நோக்கி போறான். அவனும் சாவு நோக்கி போறான். போறான் போறான். அந்த சிலுவையை தொட போறான். அந்த சிலுவையை தொட போறான். போறான். சாவை தொட்டுட்டான். யார் ராணி?
யார் நீ? இத்தனை நாள் எங்க இருந்த? 100 படம் எடுத்திருக்கேன், ஒருத்தன் இந்த மாதிரி கதை சொன்னதில்லை. ஐ ஃபீல் உணர முடியுது, இந்த கதையை உணர முடியுது, உள்வாங்க முடியுது. எவ்வளவு கோடி ரூபாய் ஆகும்? 5 கோடி. 5 கோடி நான் எடுக்கிறேன்டா, நான் எடுக்கிறேன். ட்ரெமண்டஸ், எங்கேயோ போயிட்ட, இப்பயே உனக்கு அட்வான்ஸ் கொடுக்குறேன். லெஜெண்ட் என்ன ஆளைய காணும்? இவன் கதையை சொல்லிட்டு எங்க போனா? லெஜெண்ட் எங்க எங்க இருந்தது? அப்ப கதை சொன்னது யாரு? லெஜெண்ட், லெஜெண்ட், எக்ஸ்கியூஸ் மீ. Are you there? Are you? Legend? Will you please listen me? இந்த கதை யார் சொன்னது? Legend? Are you there? கதை சொல்ல வந்தவன் எதுக்கு வெளியே போனான்? Hey, hello? 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 நீங்க பாருங்க, அட்வான்ஸ் அட்வான்ஸ் கொடுக்க வந்திருக்கேன். எங்க இருக்கீங்க? ஐயோ, இவ்வளவு மழை பெய்யுது, இந்த மழையில எங்க போனீங்க? ஐயோ, இந்த இடி வேற பயமுறுத்துது. எங்க போனீங்க? ப்ரொடியூசர் சார், எங்க போறீங்க? வெளியே பேய் மழை பெய்யுது. என்ன உள்ள இருந்து சத்தம் கேக்குது? லெஜெண்ட், ஹலோ டைரக்டர் சார். எல்லாம் அப்படியே இருக்கு, ஆளையும் காணுமே. ஐயோ, சவுண்டு கேட்டுச்சு. அப்ப கூட்டது யாரு? ஐயோ, யார் முகத்துல முழிச்சேன்னே தெரியல. இன்னைக்கு இப்படி இருக்கு, இவ்வளோ இருட்டா இருக்கு, எங்க போனானே தெரியலையே. எங்க போறீங்க? மேல இங்க வாங்க, அடுத்து ஒரு கதை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. அங்க எனக்காக எல்லாரும் காத்திருப்பாங்க. இங்க உட்காந்துருக்கேன். லெஜெண்ட், இது பாரு, உனக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்காக பெட்டியில் பணத்தோட வந்திருக்கேன். என் கம்பெனிக்கு தான் நீ படம் பண்ணணும். தயவு செய்து நான் சொல்றது கேளு. வேற கம்பெனிக்கு கதை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு, நான் கிளம்புறேன். வேற கம்பெனிக்கா? இது பாரு, உனக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நான் பண்ணித்தரேன். என் கம்பெனிக்கு தான் அந்த கதையை நீ பண்ணணும், வேற எந்த கம்பெனிக்கு பண்ணக்கூடாது. உனக்கு புரியுதா? என் கம்பெனிக்கு தான் நீ படம் பண்ணணும். என்னால உனக்கு படம் பண்ண முடியாது, நான் போறேன். நான் சொல்றத கேளு, என் கம்பெனிக்கு பண்ணு, வேற கம்பெனிக்கு போக விட மாட்டேன். எனக்கு டவுட் இருந்துச்சு, எல்லாரும் செத்துட்டாங்கன்னு சொன்னா, ஆனா இவன் செத்ததை சொல்லவே இல்லையே. உலக சினிமா வரலாறு ஒரு பேர் கதை கேட்ட ஒரு ப்ரொடியூசர் தானே தான் இருப்பேன். எனக்குன்னு ஒரு பிஎம் தானே, அவளையும் காணுமே. அடியே எங்க அப்பயே சொன்னா நைட்ல கதை சொன்னாதான் மூடு வருது. ஆனா பேயா மாறி வந்து கதை சொல்லுவான்னு தெரியாம போயிருச்சு. ஐயோ, தப்பி எப்படி நான் செத்தேன்னு பாக்குறீங்களா? என்னோட சாவு என்ன தேடி வந்துச்சு.
டைரக்டர், அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் தூக்கியாச்சு. என்ன கேஸ்லாம் போட்டுருக்காங்கிறான், யார்கிட்ட மோதுறான்னு தெரியுதா? அது என்னன்னு பார்த்து நீனே சரி பண்ணி முடி. ஹாய் மார்னிங். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். என்ன சாத்தையா, என்ன பண்ற, எப்படி இருக்க? ஐயா ஒர்க்கு தான் பண்ணி வந்துச்சா? வந்துருச்சீங்கய்யா. வந்துருச்சா? சிஸ்டத்தை ரொம்ப பார்க்காத. சரிங்கய்யா. அப்புறம் சிஸ்டத்தை பார்த்து பார்த்து தலையை எங்க பாரு முடியெல்லாம் வெள்ளையாகி போச்சு. அதனால கொஞ்சம் கொஞ்சம் டை அடிச்சிக்க, ரொம்ப யோசிக்காத. அதை விடுங்க, நீங்க இருக்கல எனக்கு என்னையா பிரச்சனை? பார்த்துரு, நீங்க கவலைப்படாம இருங்க, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். வாழ வைக்கும் தெய்வீயா நீங்க. ஓவரா போகாத. நயா சார், குட் மார்னிங் சார். எப்படி இருக்க? என்ன ஆளு கொஞ்சம் டல்லா இருக்க? கதையை படிச்சு படிச்சு டல்லாயிட்டியா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி சரி, இந்த மாதம் எவ்வளோ கதை வந்திருக்கு? எவ்வளோன்னு சொல்கிறது சார்? கிட்டத்தட்ட 360 கதை வந்திருக்கு. 360 வந்து அதில் 60 கதை செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் சார். பெரிய டேரக்டருங்களோட அசிஸ்டன்ட் கதை. பாலு மகேந்திரா, பாக்யராஜ், சங்கர் இவங்க அசிஸ்டன்ட் பக்காவாக பண்ணி வச்சிருக்காங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. நல்ல விஷயம். முத்தையா, முதல்ல இந்த 3 கதைக்கும் பூஜை, ஓகேவா? அப்போ மற்ற கதையெல்லாம் இல்லை முதல்ல 3 மட்டும் போட்டு உலகம் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுவோம். சூப்பர் சார். மற்றது அப்புறம் பார்த்துப்போம். ஓகே சார். அப்புறமா சரிங்க சார், உனக்கும் ஒரு பூஜை போடுறோம். ரொம்ப நன்றி சார். சின்ன வீடுதான்யா, வரட்டுமா? பார்க்கலாம் வா. சார் என்ன முத்தையா? சார், எனக்கு ஒரு பெரிய கனவு இருக்கு. எனக்கு இதில் ஒரு வாய்ப்பு கொடுத்தா இந்த கதையில் ஒரு கதையை எடுத்து நானும் டைரக்ஷன் பண்ணி பெரிய டேரக்டர் ஆகிடும் சார். என்ன சொன்ன? இல்லை, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா இந்த கதையில் ஒரு கதையை உருவி நான் டைரக்ஷன் பண்ணி பெரிய டேரக்டர் ஆகிடுவேன் சார். போட்ட பாரு ஒரு போடு. முத்தையா, திருடன்ட்டே திருடக்கூடாது, புரியுதா? பார்த்து படத்துக்கு பூஜை போட மாட்டாரு, அப்புறம் உனக்கு பூஜை போட்டுருவாரு. கம்முன்னு இருக்கணும். சரி சார், உட்காரு, வேலையை பாரு. இந்த வேலையை தாண்டா நாங்களே முடியாது. கடைசி வரைக்கும் இந்த பாவத்தை பண்ணிட்டு போக வேண்டியதான். உட்காரு உட்காரு. சார், அவனை நைட்டே தூக்கியாச்சு. நம்ம இடத்துல தான் இருக்கிறான். மணி, மது, மாது இதுக்கு மயங்காதவன் எவன் சார்? காலை 7 மணிக்கு ஒரு கட்சியிலிருந்து விலகிறான். மாலை 5 மணிக்கு வேற கட்சியில எம்எல்ஏ சீட்டு. காரணம் மணி சார், மணி, ஆல்வேஸ் மணி. Well, this is sentimental and idiotic, only the state. நைட் பார்ட்டியோட நம்ம வழிக்கு வந்துருவான் சார். கூல் சார், கூல். ஹொல்லாமிகா ஆடு பாடு சந்தோஷம் தெரிக்குது. ஸ்மிதா சின்ன பாப்பா கண்ணுக்குள்ள கச்சேரி பறக்குது. ஓயாது ஆக்ஷன் ரோலிங் கண்ணுக்குள்ள கிளப் போர்டு அடிக்குது. கரை தாண்டி நெஞ்சம் துள்ளுது, உள்ளுக்குள்ளே கலர் பொங்குது. நீ சிரிப்பாத தடுப்பவன் யாவனும் இல்ல. உன் மனசுக்கு பிடிச்சத எடுத்துக்கவா. நீ நினைச்சத நடத்திட பிறந்தவதா. முன்னால வந்து முழுவதும் ரசித்திடு. புயலோடு பனியும் சேர்ந்து வர ஏதேதோ உல்லாசமே. சதிராடு மயக்கம் தீரும் வர ஆசைதான் கூத்தாடுதே. உள்ளால பாடுடா, உன்னோட ரோடுதா. எப்போதும் காலி போடாத வேலி கிளி. லேட்டானா நோ வரி, எப்போதும் நீ சிரி. உன் பக்கம் காத்து வருமே கன் டைமிங் பார்த்து. In the middle of the alley, wanna bump on everybody who just paid the people's knocked up in the trunk. For the east and the west and north and south, you know it's kinda hasty. Check the mic and make sure it sound right, boy. All around town, people trying to get down. Watch them make you break it down, the music will just ooze.
life for a lovely beat to sound it ஒதுங்கி போகட்டும் பேட்டு ஸ்மைலிங் பேசத்தா நீ காட்டு லாக் தானே ஃபோக்கஸ் லைட் ஆன் பண்ணுடா வேஸ்டா நீ போட வேணாம் ஃபைட்டிங் அது இல்ல வத்து ஒரு ஆடிஷனை வச்சு பார்க்கலாம் கொஞ்சம் நில்லு ஒரு டெஸ்ட் ஷூட்டை எப்ப வைக்கலாம் நீயே சொல்லு உன் கண்ணு ரெண்ட ஓப்பன் பண்ணிட்டா என்ன பாரு அந்த வீட்டு பக்கம் போக மாட்டேன் நீ சொன்னா கேளு இப்படி ஒரு சொர்க்காமம் உண்டா ஒரு கட்டி போட யாரும் இல்லையே செய்கிறீரா நம்ம ஜாலிக்குத்தான் இல தட்டுப்பாடு உள்ள குதிச்சு கொண்டாடு கொண்டாடு உன்னோட ஒன்னாகி ரெண்டாகலாம் வா பல்லாக்கு மேலேறி வந்தாடலாம் தொட்டு பார்க்காத இன்பத்தை நாம் பார்க்கலாமே நீ வாடா ரிதமிக்கா ஹொல்லாமிக்கா ஆடு பாடு சந்தோஷம் தெரிக்குது ஹிப்ஹாப் ஜாஸ் ப்ளூஸ் நெஞ்சுக்குள்ள எல்லாமே சிரிக்குது ஓயாது ஆக்ஷன் ரோலிங் கண்ணுக்குள்ள கிளாப் போர்டு அடிக்குது கரை தாண்டி நெஞ்சு துள்ளுது உள்ளுக்குள்ளே கலர் பொங்குது மதுவோடு இரவு அடி வர எல்லாமே சல்லாபமே மனசோடு உலக சுகங்களும் என்னோடு விளையாடுதே உட்கார்ந்து யோசிடா எல்லாமே ஈசிடா யாருக்கு என்ன வருமுன்னு தெரியாதுடா இப்பவே கிடைக்கும் எல்லாமே நேசிடா நாளைக்கு இது வருமானு தெரியாதுடா எதா இருந்தாலும் டைரக்டா சொல்லுங்க இப்பவும் ஏமாத்தாதீங்க ஏய் கேஸை வாபஸ் வாங்கய்யா உன் லைஃப்ல நீ பார்க்காத ஒரு சந்தோஷத்தை இப்போ கொடுத்தாருல உனக்கு என்ன வேணுமோ சொல்லு சாத்த சொல்லி நான் செய்ய சொல்றேன் மதுவுக்கும் மாதுவுக்கும் அடங்குற ஆள்னு பாத்தியா வெயிட் பண்ணுன்னு சொன்னீங்களேடா ஆனா இப்பதானே தெரியுது என் கதையை திருடி 100 கோடி ரூபாய் பட்ஜெட்ல படம் எடுக்கிறீங்க இதுக்கு பேர் என்ன தெரியுமா உன் தாய் நாட்டை காட்டி கொடுக்கறது ஒண்ணுதான் இன்னொருத்தன் படைப்பை திருடுறதும் ஒண்ணுதான் ஒரு டைரக்டரா ஃபீல் பண்ணி பாருங்க உங்களுக்குலாம் மனசாட்சி இருக்காதா நீங்களாம் திருட்டு கும்பலுங்கய்யா ஏய் ஓடி ஏயா உங்களை மாதிரி ஆள் இல்லாத இன்னைக்கு நடு ரோட்டில் நாங்கள் துரிஞ்சுக்கிட்டு போயிடும் உனக்கு டைரக்ஷனுக்கு டெலிகால் தானே பண்ணும் போ உனக்கு எண்டு கார்டே போடுறேன் வந்து சமரச பேசுற நீ ஏமாத்துறீங்களா மொத்தமா போற கண்டிப்பா என்ன நினைச்சு ஒரு நாள் ஃபீல் பண்ணுவீங்க என்ன விடுங்க உண்மையிலே அது என்னோட கதை சார். எந்த ஊர் நீ? சார் புதுக்கோட்டை சார். இன்னும் எத்தனை பேர் கிளம்பி வந்திருக்கீங்க இந்த மாதிரி? இல்லை சார், சத்தியமா அது என்னோட கதை தான் சார். நான் தான் சார் அந்த கம்பெனிக்கு என் கதையை கொடுத்தேன். உண்மையா சொல்றேன் சார். ஏண்டா 100 கோடி ரூபாய் பட்ஜெட்ல நான் ஒரு படம் பண்றேன் எண்டுங்கிற இன்னும் எத்தனை பேர் வந்திருக்கீங்க இந்த மாதிரி? சார் உண்மைதான் சார். ஒரு 300 ரூபாய் கொடுத்தா செலவு பண்ண தெரியுமா உனக்கு? சார் உங்களை ஏமாத்துறாங்க சார். இது என் ஆதரவு கொடுங்க சார். சத்தியமா இது என்னோட கதை தான். டேய் இப்படியே சொல்லிக்கிட்டு தெரியாத. நீ நம்ம இனங்கிறதுனால தான் இன்னும் உயிரோடு இருக்க. என்ன உயிர் மேல ஆசை இருக்குல்ல? பொழைச்சுப்ப. ஒழுங்கா கேஸை வாபஸ் வாங்கிட்டு பொழைக்கிற வழியை பாரு. என்ன புரியுதா? சார் ஒரே ஹெல்ப் பண்ணுங்க சார் ப்ளீஸ் சார். உண்மையிலே சார் எனக்கு பணம்லாம் வேணாம் சார். கதை வசதி மட்டும் போடுங்க சார்.
20 வருஷமா காத்துட்டு இருக்கேன் சார். ஊசூரோட இருந்துக்கிட்டு சொல்ற நீ சொன்னதையே சொல்லிட்டு 3 வருஷமா கேஸை வாபஸ் வாங்குற வழியை மட்டும் பாரு. வேற எதை பத்தியும் வெளியில சொல்லக்கூடாது. ஹலோ, என்ன டைரக்டர் சொல்றான்? இவன் ரொம்ப அடம் பிடிக்கிறான் சார். வாட்? ஓகே சார், அவனே பிச்சைக்கார பையன், ஏதோ காசை கொடுத்தா பொழைச்சிட்டு போயிடுவான். அதெல்லாம் விட்டுட்டு இவனுக்கு போய் இவ்வளோ பெரிய do what I say. ஓகே சார். டேய், ப்ரொடியூசர் தான் பேசினாரு. உனக்கு டைம் குறிச்சிட்டானுங்க. அவனுக்கு ரொம்ப மோசமானவனுங்க. நான் சொன்னாலும் அவனுக்கு கேட்க மாட்டானுங்க. உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். கதை வசதி மட்டும் போடுங்க சார், ப்ளீஸ் சார். என்னடா நீ சுத்த பைத்தியக்கார மாதிரி டென்ஷன் படுற? நீ ஃபர்ஸ்ட் படம் டைரக்ஷன் பண்ணா கூட உனக்கு இப்படி ஒரு ஹாப்பினஸ் கிடைக்காது. நான் சொல்றத கேளு. கேஸை வாபஸ் வாங்கிக்கிட்டு அவங்க கொடுக்கறத வாங்கிக்கிட்டு எங்கேயாவது சொல்லாம கொள்ளாம ஓடி போயிரு. உசுரோடாவது என்ன அழிச்சவங்களை நான் விட மாட்டேன். சார், என்ன ஆளைய காணோம் சார்? என்ன சார், கதையை படிச்சுட்டு ஃபோன் பண்றேன்னு சொல்லுவீங்க, அப்புறம் பெரிய ஹீரோக்கள் கிட்ட போய் கால் ஷீட் வாங்கிட்டு வான்னு சொல்லுவீங்க. அவங்க கிட்ட போய் கேட்டா இன்னும் 5 வருஷத்துக்கு பிஸின்னு சொல்லுவானுங்க. திரும்ப வந்து உங்களை பார்த்தா நீ யாருன்னு என்னையே கேட்பீங்க. அடுத்தவங்க கதையை பெரிய டைரக்டரை வச்சு படம் பண்ணுவீங்க. உனக்கு ஹீரோயினி வாய்ப்பு, அப்பப்ப எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு, வாய்ப்பு கொடு. பாடி என் தங்கம், மாமாட்ட அப்பப்ப பாசத்தை கட்டுடி, அப்போதாண்டி நிறைய உனக்கு வாய்ப்புகள் வரும். என் மாமனை எப்படிலாம் கவனிக்கிறியோ அதை வச்சு தாண்டி உனக்கு சின்ன வீடு ஈஸியால் வர ரெடி பண்ண முடியும். என்னம்மா டார்லிங், யாரோ கதவு தட்டுற மாதிரி இருக்கு. நம்ம 2 பேரும் டோர் ஓபன். இங்க யாருமா இருக்கறா? நீ வாமா. ஐயோ உள்ள வா. ஐயோ விடுங்க, யாரோ பாக்குறாங்க. இங்க யாருமா இருக்கறா? ஐயோ யாரோ இருக்காங்க, விடுங்க. என்னாச்சு என்னாச்சு? யாரோ இருக்கு, விடுங்க. யாரா? வாட்ச்மேன். டேய், நல்லா மூடுல இருக்கிறப்ப என்கிட்ட என்னடா மூடு போச்சுடா. ஐயோ, போர்வெல்லாம் போத்துக்கிட்டு நல்லா இருந்தனடா சந்தோஷமா. ஐயோ, இப்படி ஒரு சந்தோஷத்தை நான் பார்க்க முடியாதா? நீ ஒன்றும் பயப்படாத, இங்கே யாரும் வரல, நான் இருக்கேன். போன மூடை எப்படி கொண்டு வரது? எவ்வளவு என்னாச்சு? நீ என்ன ஏன் இப்படி உட்காந்துருக்கீங்க? என்னையா என்ன ஏற்று வந்துருக்க சார், ஒரு அருமையான கதை ஒன்று கொண்டு வந்திருக்கேன். இதை வச்சுக்கிட்டு ஒரு 10,000 காசு கொடுங்க சார். கதை எடுத்து வந்துருக்கிற காசு வாங்க. அட கூறுகட்ட கொண்டான், முதல்ல ஃபோனை கொடுறேன். பட்னது ஓ ஐயோ பாஸ், ஃபோன் எடுங்க பாஸ். So where is calling? ஹலோ பாஸ், எங்க இருக்கிறீங்க? இங்க ஆபீஸ்ல ஒரே மர்மமா இருக்குது. இங்க என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. உடனே நீங்க கிளம்பி வாங்க பாஸ்.
என்னடா துரோகம் பண்ண? நியாயமா ஒரு பட வாய்ப்பு தவிர கேட்டேன். என் வாழ்க்கையை அழிச்சிட்டீங்களா? என்ன விட்டுக்கடா, என்ன விட்டுக்கடா, பிசினஸ்ல நியாயம் தர்மம் பார்த்தா நம்பர் 1 இருக்க முடியாது. கேட்ட இன்னொருத்தரோட கதைக்கு 100 கோடி பட்ஜெட். நாங்க நக்கிட்டு போனோம். படைப்பு நான் தான், படைப்பாள் நான் தான், இன்னும் கொள்ள போறது நான் தான். இந்த உலகத்துல படைப்பாளனுக்கு எண்டே இல்லை. ஒத்த சிந்தனைன்றது வரக்கூடாதுன்னு கேட்டா வரலாம், ஆனால் ஒத்த சிந்தனையாக மட்டுமே இருக்கும். ஒரு ரைட்டர்கிட்ட ஒரு கதையை நேர்மையாக கேட்டு வாங்கி அந்த கதைக்குரிய அங்கீகாரத்தை முதல்ல கிரெடிட்டா, டைட்டிலா, அப்புறம் அதுக்கான சம்பளமா, அதுக்கான ராயல்ட்டி விஷயமா அவனுக்கு கொடுத்துட்டு ஒருத்தன் பண்ணாதான் டைரக்டர். இது எல்லாமே 92 படத்துக்கான ஸ்கிரிப்ட். இது வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் எழுதிட்டு இருந்தேன். எல்லா நோட்டு இருக்குது பாருங்க. இது வந்து எப்படின்னா சார், மனசுல பிள்ளை பெற்றுட்டு அவள் தூங்கிட்டு இருப்பான். எல்லாரும் வந்து குறிஞ்சு போயிடும். திடீர்னு பார்த்தா பிள்ளையே இருக்காது, தூக்கிட்டு போயிடுவாங்க. இது என்ன அதை மாதிரி ஒரு கதை திருட்டு என்பது சமீப காலமாக இந்த டிஸ்கஷன்ல உரையாடும் போது நம்பித்தான் உட்காரணும். கருவனை தூக்கிட்டு வந்து கருவை தூக்கிதான் தொடர்பு பிறந்த குழந்தையை தூக்கிட்டேன். கருவை எடுத்திருந்தா கூட பிறகு கருவை கன்சீவ் ஆயிருக்கு. ஒரு மூலக்கதை. இது பிள்ளை அப்படி தூக்கிட்டு போயிட்டேன். சினிமாவிலே சென்றுகிற பொய்மையான கண்ணீர்களுக்கு மத்தியில் மெய்மையான கண்ணீராக நான் உதவி இயக்குநருடைய கண்ணீரை நான் இங்கே பார்க்கிறேன். நீ ஒரு ஸ்பார்க் ஒன்று போதும் ஒரு ஒரு கதையை ஸ்கிரீன் பிளே பண்றதுக்கு. திருட்டு வந்து ஒரே நேரத்துல 2 தாட் வரலாம். ஆனா ஒரே மாதிரியான தாட் வர்றது கொஞ்சம் சாத்தியம் இல்லை. கதை என்பது அது கதை அல்ல, அது ஒரு மனிதனின் நிலம், ஒரு மனிதனின் வீடு, ஒரு மனிதனின் வசந்த காலம், ஒரு மனிதனின் அறிவு, இவற்றை எல்லாவற்றையும் கொண்டு வந்து தரக்கூடிய ஒரு கதை திருட்டு என்பது ஒரு அபகரிப்பு தான். ஒரு பெரிய ப்ராஜெக்ட் நடக்குது, யாராவது ஒருத்தர் மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுவான், இவனுக்கு ஏதாவது காசை கொடுத்து தொத்தி அடிச்சிடலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க 1 ரூபா கொடுத்தா கூட எனக்கு தேவையில்லை.
ஆனால் என்னுடைய கதை தான் அப்படின்னு உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் பட்சத்தில் நீங்கள் எனக்கு வந்து ₹1 கொடுக்குறது கூட நான் வாங்கிக்கிறதுக்கு தயாராக. படம் ரிலீஸ் ஆனோன்னு உடனே நான் போய் படம் பார்த்தேன். படம் பார்த்தோன்னே நான் என்ன கதை சொன்னணும் அந்த கதை அப்படியே அந்த படத்தில் நான் உருகி செஞ்ச காட்சிகளை வந்து இன்னொருத்தன் வந்து ரசிக்கும் பொழுது நான் ஒரு அனாதை மாதிரி உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கிறேன். எங்களோட கனவு ரொம்ப நீளம், எங்களோட மனசு ரொம்ப ஆழம், எங்களோட பயணம் ரொம்ப தூரம், எங்களோட சுமைகள் ரொம்ப பாரம். யாரிடத்தில் சொல்லுவது கவலைகளை, எப்போதுமே இதுக்கு ஒரு தீர்வு இல்லை. கதைகளில் எங்க கதை பெரிய கதை, எப்போதுமே கேட்டதில்லை உலகம் இத. பார்த்த கதை, கேட்ட கதை, படிச்ச கதை, பண்பாட்ட கட்டி காத்த பழைய கதை, பட்டினியில் கிடக்கும் போது உதித்த கதை, பல நாள மண்டைக்குள்ள உதித்த கதை, தரைகளில் கண்ட பல கதைகளை வெள்ளி திரைகளில் கொண்டு வர தவிக்கிறோம். எல்லோரையும் நம்பித்தானே சொல்லுறோம், அத திருடிய நண்பர்களால் தோக்குறோம். யாரிடத்தில் சொல்லுவது கவலைகளை, எப்போதுமே இதுக்கு ஒரு தீர்வு இல்லை. கதைகளில் எங்க கதை பெரிய கதை, எப்போதுமே கேட்டதில்லை உலகம் இத. ஊரை விட்டு உறவை விட்டு வந்தோமுங்க, எத்தனையோ உணர்வுகளை இழந்தோமுங்க. 3 வேளை பசியார முடியவில்லை, நிம்மதியா தூங்கி எழ இடமும் இல்லை. படைப்பாளன் என்ற ஒரு பெறெடுக்க நாங்க படுகிற அவமானம் கொஞ்சம் இல்ல. பல பேரை நம்பி நம்பி கொக்கையிலும் எங்க நம்பிக்கைக்கு எப்போதுமே பஞ்சம் இல்ல. யாரிடத்தில் சொல்லுவது